ஐசரி கணேஷ் பொண்ணு கல்யாணம். வரதட்சணை 1000 பவுண்ட் தங்கமா? ரொக்கம் எவ்வளோ தெரியுமா? கொலிவுட்ல பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒண்ணு வேல்ஸ் நிறுவனம். ஏகப்பட்ட படங்கள தயாரிச்சுட்டு வரக்கூடிய அந்த நிறுவனத்த ஐசரி கணேஷ் வழிநடத்திட்டு வராரு. கடைசியா அந்த நிறுவனம் அகத்தியா, சுமோ மாதிரியான படங்கள தயாரிச்சிருந்தது. இப்போ அதோட தயாரிப்புல ஜீனி, மூக்குத்தி அம்மன் 2, டயங்கரம் மாதிரியான படங்கள் ரெடியா இருக்கு. இதுல டயங்கரம் படத்த பிரபல யூடியூபரான விஜய் சித்து இயக்கி ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது தொடர்பான அறிவிப்பு வீடியோ வெளியாகி பெரிய வரவேற்ப பெற்றது. இந்த நிலையில அவரோட பொண்ணுக்கு சென்னையில பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவுல ஃபேமஸான தயாரிப்பு நிறுவனம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல். தயாரிப்பு நிறுவனத்தை விடவும் கல்லூரிகள் தான் அந்த குழுமத்துக்கு முதன்மையானது. வேல்ஸ் அப்படிங்கிற பேர்ல கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுது. எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏவா இருந்த ஐசரி வேலன் தான் இந்த குழுமத்தை முதன்முறையா நிறுவனாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. வேல்ஸ் யூனிவர்சிட்டியில ஏராளமானவங்க படிச்சுட்டு வராங்க. சூழல் இப்படி இருக்க அவருக்கு பிறந்தவர் தான் ஐசரி கணேஷ். அப்பாவோட வழியில அவரும் கல்லூரிகள கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல சினிமா தயாரிப்புலயும் தன்னோட கவனத்த செலுத்துறதுக்கு ரெடியானாரு. அந்த வகையில வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பில தொடர்ந்து படங்கள் தயாரிக்கப்படுது. தேவி, போகன், எல்கேஜி, கோமாளி, மூக்குத்தி அம்மன், என்னை நோக்கி பாயும் தோட்டா, குட்டி ஸ்டோரி, வெந்து தணிந்தது காடு, ஜோஷ்வா, இமை போல் காக்க அப்படின்னு அவ்வளவு படங்கள அந்த நிறுவனம் தயாரிச்சிருக்கு. கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் லிஸ்ட்ல வேல்ஸ் நிறுவனம் டாப் 5 இடங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நிறுவனம் இப்போ மூக்குத்தி அம்மன் 2, டயங்கரம் மாதிரியான படங்களையும் தயாரிச்சுட்டு வருது. இதுக்கிடையில ஐசரி கணேஷ் தன்னோட உறவினரை ஹீரோவாவும் கௌதம் மேனனை இயக்குனராவும் வச்சு ஜோஷ்வா இமை போல் காக்க படத்தை தயாரிச்சாரு. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட பூஜை சமீபத்துல தான் போடப்பட்டுச்சு. படத்தோட பூஜையே ஒரு திருவிழா மாதிரி நடத்தி காட்டினாரு ஐசரி கணேஷ். அதுல மீனா, ரெஜினா, அமைச்சர் முருகன் அப்படின்னு ஏராளமானவங்க கலந்துக்கிட்டாங்க. ஹை பட்ஜெட்ல உருவாயிருக்கக்கூடிய அந்த படம் கண்டிப்பா வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ரவிமோகனை வச்சு வேல்ஸ் நிறுவனம் ஜீனி அப்படிங்கிற படத்தையும் தயாரிக்குது. இதுவும் ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. 2 ஹை பட்ஜெட் படங்களை அந்த நிறுவனம் தயாரிச்சுட்டு வர்றது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலையில ஐஸ்வரி கணேஷோட பொண்ணு பிரீத்தாவுக்கு கல்யாணம் நடந்து முடிச்சிருக்கு. அதுபடி லஷ்வின் அப்படிங்கிறவரை குடும்பத்தினர் பார்த்து வச்சிருக்காங்க. சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இதுல ரஜினிகாந்த், கமலஹாசன், மணிரத்னம், ரவிமோகன், கார்த்தி, ஆதிக் ரவிச்சந்திரன், விக்ரம் பிரபு, அதிதி சங்கர் அப்படின்னு ஏராளமானவங்க கலந்துக்கிட்டாங்க. இவங்கள ரவிமோகன் தன்னோட தோழியான பாடகி கெனிஷா கூட கலந்துக்கிட்டது பேசுபொருளா மாறி இருக்கு. போன வருஷம் ஆர்த்திய ரவி விவாகரத்து செஞ்சப்போ கெனிஷா கூட அவர் இணைச்சு பேசப்பட்டாரு அப்படிங்கிறதும் நினைவு கூறத்தக்கது. இந்த நிலையில பிரபல தயாரிப்பாளரான பாலாஜி பிரபு இந்த கல்யாணம் பத்தி தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேசியிருக்காரு. வேல்ஸ் கல்லூரி நிறுவனம் சின்னதா தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதை பிரம்மாண்டமான கல்வி நிறுவனமா மாத்தினது ஐசரி கணேஷ் தான். இந்த நிறுவனம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமே கணேஷ் கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகள் தான். இன்றைய தினம் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. சென்னை ஈசிஆர் சாலையே ஸ்தம்பிச்சிருச்சு. பரிமாறப்பட்ட சாப்பாடும் அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி மணமகள் போட்டுக்கிட்டு இருந்த நகைகள் எல்லாம் பாக்குறவங்களோட கண்களை பறிக்கிற விதமா அமைஞ்சிருந்தது. இதே இடத்துல தான் வரவேற்பும் நடக்க இருக்குது. மூக்குத்தி அம்மன் படத்துக்கே அவ்வளவு செலவு செஞ்சவரு ஐசரி கணேஷ். தன்னோட பொண்ணு கல்யாண ரிசப்ஷனுக்காக 30 கோடி ரூபாய் அளவுல செட்டு போட்டிருந்தாரு. ஒரு மாசமாவே இந்த செட்டு வேலைகள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்த ரிசப்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு தெரியுது. 2,000 கோடி ரூபாய் செலவுல இந்த கல்யாணத்துக்கு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு செலவழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. கல்யாணம் அப்புறம் ரிசப்ஷனை சேர்த்து மொத்தமா 700 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கலாம். 200 வகையான உணவுகள் பரிமாறப்படுது. 1000 பவுண்ட் நகை, 5,000 கோடி ரூபாய் வரதட்சணையா அவர் தர்றதா சொல்றாங்க. தன்னோட பொண்ணுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.